Hello friends, welcome to JPMID Vlogs. Cameraman Rajay, நான் உங்க பி. நம்ம கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நான் தாண்டி. ஸோ எங்கள் JPMID ஃபேமிலிக்கு எங்கள் இனிய மாட்டுப்பொங்கல் திருநாள். இது வந்து பொங்கல் செலிப்ரேஷன் vlog 2. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காலையில் மாட்டுப்பொங்கல் காலையில் இருக்குது. நாங்கள் ஆக்சுவலி வந்து 7 மணிக்கு தான் 5 மணிக்கு எழுந்துச்சு இந்த ரெசார்ட்டை சுற்றி பார்த்து 7 மணிக்கு போயிட்டு இந்த சுற்றி பார்த்து ட்ரெக்கிங் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் 10 மணி வரைக்கும் என்ன கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க காரணத்தினால நாங்கள் இப்படி பண்ணல போதுண்ட பாசம். ஸோ என்னால் நான் எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாங்க, ரெசார்ட்டை ஃபஸ்ட்டு சுற்றி இன்டோர் கேம்ஸ் அட்வென்ச்சர்ஸ் அங்கே ரெசார்ட்குள்ளே இருக்குது. அப்புறம் சிறுவாணி ரிவர் இந்த ரெசார்ட் ஜீப் வேனே கூட்டிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை போயிட்டு நாளைக்கு வந்து தீம் பார்க்கா இது ஜீரன் ஆயிடும் மூலியமா நாங்கள் ஒரு டிஸ்கஷன் உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும். பட் இவங்க தான் ஒன்றும் இருக்காது நாங்கள் வீடியோ ஆனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே குத்துங்க நல்லா. யார் ஒன்னையா? சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு வந்து தீம் பார்க்க போகணுன்னா பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க, மியூசியம் போனால் ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் போய் பஃபேல போய் சாப்பிட போகிறோம். பொங்கல் நீ பொங்கல் சாப்பிட்றாங்க. வெளியில இருக்கு கொஞ்சம் பொங்கல் வேணும். இல்ல ஒண்ணு இல்ல பொடி தோசை பட்டி சாப்பிடுறேன். ஓகே பார்த்தீங்களா, இட்லி சிக்கன் கிரேவி போண்டா இட்லி வித் சாம்பார். நான் பொங்கல் நினச்சி பால் பொங்கலை வாங்கிட்டேன். அப்புறம் வெண்பொங்கல் வாட்டர்மெலன் ஸ்பூன் ஃபோக் சாப்பிட மட்டும் தொட்டு சாப்பிட்டேன். அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ். அங்கே ஜீரோ தண்ணி. என்னோட பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா போண்டா சாம்பார். நான் வந்து அவ்வளோ மாதிரிலாம் இல்லை, நான் நல்லா புத்தி சொல்லுவேன். நான் பொங்கலே வாங்கிட்டேன். அப்புறம் இட்லி சிக்கன் கறி வாட்டர்மெலன் போண்டா சொல்லிட்டேன். இது குக்கும்பர் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டீ எனக்கு வந்து போண்டா ஜூஸ் அதுக்கப்புறம் சாம்பார் இட்லி ஆம்லெட். என்னது ஆம்லெட்? அவ்வளோ இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். போண்டா நான் தெரியாமல் போண்டா சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க, அது மேலே போண்டா வச்சுட்டேன் தெரியாமல். அப்புறம் அந்த போண்டா சாப்பிட்டா சிக்கன் கிரேவி டேஸ்ட்டு அற்புதமாக இருக்குது. சாம்பார் சூப்பர், பால் பொங்கல் அற்புதம், எல்லாமே சூப்பராக இருக்குது. வாட்டர்மெலன் ஜூஸ் தான் ட்ரை பண்ணுறேன், அது லாஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்கு துருவன்? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா சாப்பிட்டு குடிச்சிட்டோம். எங்கள் பஃபேன்னா நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னா அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் பஃபே கூப்பிட்டு போவேன்னு சொன்னாங்க. அதனால் இப்போ பாருங்க நம்ம மேடம் ஃபோட்டோலாம் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நான் கேமராவில் பேசிட்டு இருக்கேன், நீங்கள் அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸ்னாப் சாட்டில் எதுவும் ஓகே. இப்போ வந்து நாங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ போயிட்டு நாங்கள் டொன்னு கூட போனால் போய் விளையாடிட்டு வந்தோம் அந்த ஸ்வான்குள்ளே. அப்புறம் இப்போ வந்து நாங்கள் போய்ட்டு இன்னொரு கேம்ஸ் போய் பார்க்கலாம். சரி பக்கியில் போகலான்னு பார்த்தா பக்கிலெலாம் போகக்கூடாது. பக்கியில் போனீங்கன்னா டைஜஸ்ட் ஆகணும். அதனால் இப்போ போயிட்டு அதனால் நாங்கள் இப்போ போயிட்டு இப்போ நடந்து எங்கள் ரூம் இன்னொரு கேம் எங்கள் ரூம் பக்கத்தில் இன்னொரு கேம் ஸோ நாங்கள் போகிறோம். இன்னைக்கு காலையில் நாங்கள் குளிக்கல, நாங்கள் நைட் ட்ரெஸ் பார்த்தா சீரியஸ் கீழே இறங்கணும். பூரா ஃபேமிலிஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. உள்ளூரவே இல்லை, எங்களுக்குலாம் செம்மையாக இன்டோர் கேம்ஸ் போகிறோமே. நம்ம ஜேஓஎம்மோ நாங்களாம் ஒரே வெளில வந்து இருந்தோம். ஜேஓஎம்மோ ஒரே பயிற்சி தூங்கிடுச்சுங்க. நாங்கள் டவலை போட்டு தூங்கி இருந்தோம். நான் இப்போதான் வந்தேன். வாங்க போய் இங்கம்மா இங்கே வந்து ஆக்சுவலி ஒரு வெட்டிங் ஹால் இருக்குது, சூப்பராக இருக்குது. அங்கே வந்து எனக்கு இந்த வெட்டிங் ஹாலில் பிடிச்சது இந்த ஃப்ளவர் செட்டப். அங்கே லெஃப்டில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், லிஃப்ட் இருக்கும். அப்படி கோல்டன் லிஃப்ட் கோல்டு. ஆமாம், நான் நேற்று தான் நான் கவனிச்சேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
ஒரே சுற்றி சுற்றி போய் தலை சுற்றுது. இப்போ நாங்கள் வந்து இண்டோர் கேம்ஸ் போக போகிறோம். என்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். எல்லாமே இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாருமே விளையாடி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி பாருங்க எப்படி விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்றீங்க? நாங்களாம் விளையாடி இருந்தோம். கடைசியில் ஐ கேட்டாங்களே பால் அவங்ககிட்ட கொடுத்துருந்தோம். அதனால இப்போ நாங்கள் பேசுகிறோம். எல்லாருமே ஹாப்பி மாட்டு பொங்கல். நான் சொல்லுமா நீ என்ன சொல்லணும்னு. இப்போ நம்ம எங்க போறோம்? நம்ம வந்து பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி தம்பி போதையிலே இருக்க கூடாது. சாப்பிட்டு எங்க போறோம்? சாப்பிட்டது சஃபாரி ரைடு போறோம். ஸ்விம்மிங் பூல்லாம் நல்லா இருந்துச்சா? ஸ்விம்மிங் பூல் செம்மையா இருந்துச்சு. ஜேயும் குடிச்சாங்க, எம்மா ஐயும் டியும் குளிச்சாங்க. ஸ்விம்மிங் பூலும் ஜாலியா இருந்துச்சு. இதுதான் உன்னோட புதுசா மாட்டு பொங்கலுக்கு. என்னது என்னது பண்ணு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். புட்டி தலையெல்லாம் நல்லா தான் காமிக்கிறேன். எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? சரி சாப்பிட போலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போலாம். பாய். வாங்க போலாம். எங்க வந்திருக்கோம்னா எங்க வந்திருக்கோம்? ஊர் திருவிழால. மூஞ்சி பத்தியா காணம் திருவிழால காணம் போன குழந்தை மாதிரி. தம்பி கேமரா அங்க பேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி vlog. அது சொல்லியாச்சு. கேமராமேன் தஜே. நான் உங்க பி எம்என்ஐ உள்ள இருக்காங்க. நான் டாண்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காலையில் ஏஞ்சோம், ரெஸ்டாரண்ட் போனோம், சாப்பிட்றோம், இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணோம். அப்புறம் 1 o'clock வந்து பூலில் போய் குதிச்சிட்டோம். அப்புறம் 1:30க்கு வெளில வர சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் இப்போ வந்து சஃபாரி ரைட் போட்டுட்டு என்ன 1:30க்கு வந்துடும்மா, 2 o'clock தான் வெளில வந்தோம். இப்போ ரெடி குளிச்சுட்டு இல்லை, இப்போ 3 o'clock ஆக்சுவலி நாங்கள் அங்கே இருக்க வேண்டியது. ஆனால் 3 o'clock தான் நாங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட்கே போகிறோம். லஞ்ச் சாப்பிட்டு போக வேண்டியது. போட்டு தான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு போல இருக்குது. சரிங்க, ஃபிஷ் எல்லாமே இது வந்து ஃபிஷ் 2 பிளேட் ஆர்டர் பண்ணிக்கோ. மற்ற பார்த்தீங்களா ஃபிஷ் ஃபிங்கர் வந்துச்சு, லாலிபாப். நாங்கள் அப்படியே வந்து அவள் தட்டை எடுத்து போதுக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு பிளேட்டில் எடுத்து காலி பண்ணிட்டோம். பிரியாணி பிரியாணி எல்லாம் அற்புதமாக இருக்குது. எல்லாம் அப்படியே சொர்க்கத்துக்கு சாப்பிட்டு பாரு. சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போகிற மாதிரியே இருக்குது. ஒரு பொண்ணு சாப்பிடணும். இந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜீப் வந்துருச்சு. இப்படி நாங்கள் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு ஃபோன் வண்டி வந்துருச்சு சார் வாங்கன்னு சொல்லிட்டு. சரி பேசு பேசு. பின்னாடி தான் உட்காருவோம். ஒரு வண்டி தானா? ஒரு வண்டி தானா அங்கிள்? இல்ல இன்னொரு வண்டி இருக்கு. பேசு. வண்டி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கார்னர் தான். பின்னாடி உட்காந்து வண்டி சிங்கம் வந்துச்சுன்னா மித்ரா தான் முதல்ல ஏற போகுது. ஓகேவா? இப்போ நம்ம ரிஸ்க் எடுக்காம இங்கே உட்காந்துக்கலாம். துக்கால் துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் ஓரளவுக்கு செட் ஆகிட்டோம். முன்னாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி 6 பேர் முன்னாடி ஒருத்தர் எல்லாரும் பெரியவங்க எல்லாரும் அந்த வண்டி காமிச்சு அவங்க அடியில் வச்சிருக்கோம். இப்போ பேக்கில் கார்னரில் உட்காரலான்னு கேட்டேன். சின்ன பசங்க கார்னரில் உட்கார சிங்கம் எப்படியாச்சும் மாற்றிக்கணும். இந்த ஜே மட்டும் பெரிய மட்டும் சொன்னாங்க. ஆனால் அவர் அங்கே உட்கார வச்சுட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு புளிக்கும் அந்த தலை வலிக்குதுன்னா இந்த மிட்டாயெல்லாம் சாப்பிட்றாங்க சொல்லிட்டு புளிப்பு மிட்டாய்,
மிட்டாய் அந்த மிட்டாய் எல்லாம் சாப்பிட போகிறோம். இது வந்து ரொம்ப 90s கிடாக இருக்குது. நாங்கள் எங்கள் 2K கிட்ஸ் ரேஞ்ச் கலக்கு இருக்கும் வந்து எல்லாம் வாங்க ட்ரை பண்ணலாம். இருக்கு ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறேன். இது ஜஸ்ட் 2 rupees வாங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் 5 rupees. ஏன்னா கேரளா பார்டர் வந்திருக்கோம். இது கேரளமோ? ஓய் மம்மட்டி ചേട്ടാ എനിക്ക് മൊമട്ടി ഇഷ്ടപാട് കുറച്ച് വേഗം ഉള്ള വാരും நீ சொல்லுற நீ இலக்கிய சொல்லு. ഓയ് മൊമട്ടി ചേട്ടാ എന്തുകൊണ്ടൊക്കെ വർഗി എനിക്ക് മൊമട്ടി ഇഷ്ടപാട് കുറച്ച് വേഗം ഉള്ള വാരും என்ன ரஞ்சித் என்னது மம்முட்டி மம்முட்டி என்ற ஒரு ஓ மரக்குட்டி. இப்போ கேரளா அது பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர் வந்துட்டோம். இப்போ கேரளா போயிட்டு இருக்கோம். வியூ பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்தாக்ஷரி விளையாடினே போகிறோம். நாங்கள் வந்து பாடினோன்னா காப்பிரைட்ஸ் இந்த யூடியூப் போட்டுறோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே 3 காப்பிரைட்ஸ் வந்துருக்கு. சும்மா இந்த போகிற வழியில் ஒரு பாட்டை பாடினே போய் பொங்கலுக்கு போது சைடில் பாட்டு அதுவாக ஓடினது. அதை போய் போட்டதுக்கு காப்பிரைட்ஸ் போட்டு இதாகிடுச்சு. ஸோ நாங்கள் எல்லாமே வீடியோ எடுக்கிறோம் எல்லாம் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம வியூ வந்துட்டு இருக்கு. ஏதோ மயிலெலாம் இருக்கும்னு சொன்னாங்க. அதுதான் மயில் யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம்னு தேடிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். என்ன துருவன் இப்பயாவது பேசுவியா இல்லை மறந்துட்டேனுவியா? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டியிலேருந்து இறங்கிட்டோமே. செம்ம வியூ பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே அந்த ஜீப்லேருந்து இறங்கிட்டோம். இங்கே அந்த ஸ்டீப்பாக இருந்தது அது வரைக்கும் ஓகே. இங்கேருந்து இப்படி திரும்புறாரு மலையில அவெல்லாம் போயிருக்கோம். நாங்களாம் பின்னாடி உட்காந்துருக்கோம். முருகான்னு கத்தியாட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்தியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ. இதான் விண்மல் வியூ பாயிண்ட்டுன்றாங்க. இங்கே வந்து நல்லா நீங்கள் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். ஸோ இங்கே நாங்கள் என்ன இப்போ பிளான் பண்ணுறோன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து ட்ரோன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரோன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ட்ரோனை இப்போ பறக்க விட போகிறோம். இப்போ வீடியோ அங்கேருந்து தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது மாட்டு பொங்கல் சார்பாக மாடுகளை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். வாங்க போய் ஹாய் சொல்லிட்டு வந்தோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு. மாட்டு பையா அங்கே இங்க எந்த விஷயம் சொல்லி இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சாணி இருக்கு ஃபுல்லாக செம்ம ரோடு அப்படியே பம்பியாக இருந்துச்சு. செம்ம பம்பு. அப்புறம் ஸ்டேஜுக்கு அப்புறம் செம்ம ரோடு அப்படியே நல்லா ரோடை ஃப்ளாட்டாக திடீர்னு அப்படியே ஃபுல் ஸ்பீடில் போச்சு. இப்போ வந்து அப்படியே நான் ஜீப்பு நாங்கள் செம்மையாக ஃபன் பண்ணினே வந்தோம். பாட்டு பாடிட்டு இருந்தோம். இந்த மேடத்தை ஓட்டின்னு இருந்தோம். இப்போ வந்து சிறுவாணி ரிவர் வந்துருச்சுட்டாங்க. ஸோ தான் நம்ம ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூ பாயிண்ட் தேர்ட் வியூ பாயிண்ட் சிறுவாணி ரிவர் வந்துச்சு. நம்ம அங்கே குளிக்கலாம். தேர்ட் வியூ பாயிண்ட் போயிட்டு செகண்ட் வியூ பாயிண்ட்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். தேர்ட் வியூ பாயிண்ட் தான் அந்த ரிவர். செகண்ட் வியூ பாயிண்ட் ஆல்மோஸ்ட் சேம். பட் அந்த விண்வெளி இல்லாமல் நல்ல ஒரு பெரிய வியூ. பட் அதனால் வீடியோ எடுக்க டைம் இல்லை. ஸோ இப்போ வந்து இங்கே தேர்ட் வியூ பாயிண்ட் போகிறதுக்கே இதை விட செகண்ட் வியூ பாயிண்டோட மோசமாக இருக்குது தேர்ட் வியூ பாயிண்ட். அங்கதான் சிறுவாணி வியூ பாயிண்ட்டுக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். சிறுவாணி ரிவர் சிறுவாணி ரிவருக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு தண்ணியில் ஒரு அடுத்து போட்டு மணி இப்போவே 6 வாங்க போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. கொஞ்சம் அந்த மேடும் பள்ளமாக ஒரு சின்ன ரோடு வந்தது. சின்ன மேடும் பள்ளமான ரோடு சவுண்டு கேட்டிருப்பீங்க. ஒரு ரிவருக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் குளிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தண்ணி பார்த்தோன்னே என்ன அதெல்லாம் சொல்லு. அதெல்லாம் தண்ணி சூப்பரா இருக்கு சொல்லு. உள்ள போ. இங்க பார்த்து சொல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெற்றிகரமாக குளிச்சுட்டு நல்லா ஆட்டம் போட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி 7 o'clock நாங்கள் வர வேண்டிய 7:30 ஆகிடுச்சு. இப்படி கேரளாவை போய் தொட்டிட்டு வந்துட்டோம். நான் யூஎஸ் சொல்லுறேன். யூஎஸ்ஏ கனடா போய்ட்டு தாண்டி குச்சி வருவாங்களே அந்த மாதிரி போய்ட்டு கேரளா போய்ட்டு தொட்டுட்டு வந்துட்டோம். ஸோ போய்ட்டு எங்கள் கூட ரூமுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்பார்க் போகலான்னு எங்களுக்கு வந்து 9 ஃப்ரீ கூப்பான்ஸ் கிடச்சிது காட்டுக்காக. நாங்கள் மொத்தம் 13 பேர் 5 பசங்க. ஸோ
எங்கள் 9 மெம்பர்ஸ் வந்து ஆயுர்வேதிக்ஸ் பார்த்து நாங்கள் போகலாமா மேலே போயிட்டு கேம்ப் ஃபயர் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து குல்ச்சா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு குல்ச்சா தொட்டுக்க வந்து கிரேவி சொல்லியிருக்காங்க. அங்கே போயிருக்கு எப்படியே காலியாக தான் பவுல் வரும். அது வரைக்கும் தேடி பார்க்குறேன். நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சிக்கன் சூப் சொல்லியிருக்கோம். ஆளாளுக்கு புல்கா சிக்கன் பிரியாணி எல்லாம் சொல்லியிருக்கோம். அப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் என்னென்ன பேருக்கு சொல்லணுமே ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். அப்புறம் அதை சாப்பிட்டு மெனு அப்போ தான் நாங்களாம் வந்து அவங்களாம் ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் அப்போ தான் மெனு நல்லா மக்கப்லாம் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் அவங்க வந்தோடனே திருப்பி செகண்ட் ரவுண்ட் கூப்பிட்டு இது வேணும் அது வேணும் நல்லா பெரிய லிஸ்ட்டாக கொடுத்து அவங்க அனுப்பிச்சி விட்ருவோம். இப்போ நாங்கள் அதை அடுத்து சிக்கன் ஹாட் அண்ட் சார் சிக்கன் சூப் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி நான்வெஜ் டே. நாளைக்கு தான் எல்லாத்தையும். ஸோ நாளைக்கு எங்கே போகலான்னு நாளைக்கு எங்கே போகணுன்னு நாங்கள் பிளான் போகிறோம். நாளைக்கு காணும் பொங்கலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். ரெஸ்டாரண்ட் சுற்றி ஸோ காலை சீக்கிரம் எழுந்துச்சு ஸ்விமிங் பூலில் குதிக்க வேண்டியது தான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன சாப்பிட்றோன்னு காமிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஜேக்கும் டீக்கும் ஜூஸ் வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிக்கிறாங்க. போற துருவன் இப்போ நம்ம வந்து கேன்சர் ஆகிக்க போகிறோம் ஃப்ரெண்ட். அதெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். வாஷ்மேலாம் வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. இப்படி செம்மையாக நாங்கள் டான்ஸ் ஆடிட்டோம். நல்லா குத்து பாட்டு லாஸ்ட்டில் தமிழ் பண்பாடு மாதிரி ஒரு குத்து பாட்டு போட்டு நல்லா பீட் ஆடிட்டோம். இப்போ நடக்கிறதுக்கே காலெலாம் வலியுது. அதனால அந்த பகி அங்கிள் 10:30 க்ளோஸ். அங்கிள் தயவுசெய்து கொஞ்சம் வாங்க அங்கிள் டான்ஸ் ஆட்டு வந்தோடனே இதுவும் வரமான்னு சொல்லி அவர் வந்து யூடியூப் எடுத்துருக்காரு. ரூமுக்கு போயிட்டு நல்லா தூங்கிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. எங்கள் வண்டி வந்துச்சு நாங்கள் கிளம்புறோம்.